இனிமே அண்ணி சொன்ன மாதிரி நீயும் பார்கவியும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும். அதுக்கு முதல்ல பார்கவி நார்மல் ஆகணும் சித்தப்பா. ஆ, அவளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு சித்தப்பா. அது என்ன ஏதுன்னு தான் எனக்கு சத்தியமா புரியல. என்னடா சொல்கிற? இதனால தான் எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துச்சு சித்தப்பா. என்ன பிரச்சனை? இதை எப்படி சொல்றேன்னு தெரியாம எனக்குள்ளேயே வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு சித்தப்பா. இப்போ உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன். எனக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ஒன்றும் நடக்கல சித்தப்பா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? நானும் அவ்வளோ தனித்தனியாக தான் இருக்கோம். எங்களுக்குள்ள ஃபிசிக்கலாக எதுவும் இல்லை. டேய், ஏன்டா? ஏன்னா எனக்கு தெரியல சித்தப்பா. நான் எப்போ அவகிட்ட நார்மலாக பேச போனாலும் அவள் ஏதோ டிஸ்டர்பாக இருக்கான்னு சொல்லி சொல்லி என்னை விட்டு தள்ளி போறா சித்தப்பா. எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ நான் அவளை துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்ற மாதிரி என்னை பத்தி என்னையே தப்பா ஃபீல் பண்ண வைக்கிற சித்தப்பா. எல்லாரும் கூடவும் இருக்கா, என் பக்கத்துல இருந்து நார்மலா தான் பேசுறா. ஆனா நைட் அவகிட்ட பேச போனா பக்கத்துல கூட வராம என் கண்ணை கூட பார்த்து பேசாம தர்ஷினோட தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறா சித்தப்பா. இதெல்லாம் ஏன் எனக்கு சத்தியமா புரியல. இதை பத்தி நான் யார்கிட்ட என்னன்னு பேசுறது? அதான் அவகிட்டே ஸ்ட்ரைட்டா பேசிடலான்னு பல வாட்டி ட்ரை பண்ணேன். எப்ப பார்த்தாலும் மைண்டு சரியில்லை, என்ன புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டு சூழல் இப்படி இருக்குன்னு ஏதோ காரணம் சொல்லிட்டே இருக்கா சித்தப்பா. எனக்கு இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. ஏன் எனக்கு மட்டும் இந்த வீட்டோட சூழல் புரியாதா? அந்த ஒரு காரணத்துக்காக விலகியே இருந்தா இன்னும் விலகி தானே போக முடியும். அவ ஏதோ பர்பஸ்ஃபுல்லா என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு சித்தப்பா. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஏண்டா உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? எப்படி சொல்றது சித்தப்பா? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒன்றும் நடக்கலன்னு சொல்றீங்களா? முதல்ல இதை பத்தி எங்களுக்குள்ள பேசி அதை சார்ட் அவுட் பண்றது தானே நல்லது. அதான் நான் சொல்றேன்ல சித்தப்பா. நான் எப்போ போய் கேட்டாலும் உனக்கு புரியாது, என் மைண்ட் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஏதாச்சும் சூழல் 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 அந்த ஒரு காரணத்தை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கா. அப்படின்னு இருக்கும்போது நான் என்னன்னு போய் பேசுறது? வேற எதுவுமே பேச மாட்டேங்கிற சித்தப்பா. அம்மா வீட்டுக்கு வந்தது, இங்க நடக்கிற பிரச்சனை, தோ அறிவு கரிசி பண்ற பிரச்சனை, இதெல்லாம் இன்னும் அவளுக்கு வேல்யூவா ஆட் பண்ணிருச்சு. அவளுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு என்னை அவாய்ட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியாயிருச்சு. சரிடா, பார்த்துக்கலாம். அங்கே பாரு, நீ இதெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது. நம்ம பேசி என்ன எதுன்னு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். யார்கிட்ட சித்தப்பா பேச போறீங்க? எனக்கு இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு சித்தப்பா. இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் யார்கிட்ட பேசி என்னன்னு சார்ட் அவுட் பண்ண சொல்றீங்க? அதை பத்தி அவகிட்ட போய் நான் என்னன்னு பேசுறது? டேய் டேய், இங்கே பாருடா, உன்னை விட எனக்கும் சில விஷயங்கள் புரிய தான் செய்யும். டேய், வீட்டில் அண்ணிங்கெல்லாம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறது எனக்கு சங்கடமாக இருக்காதா? டேய், புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா நின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் சரி பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு இடையில உள்ள விஷயத்தில் நீங்கள் 3வது மனுஷனை விட்டால் அது ரிஸ்காக தான் போய் முடியும். இங்கே பாரு, நான் ஜனனி கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். என்ன, முதல்ல பார்கவி மனசில் அவள் என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுப்போம். அவள் ஏன் ஒதுங்கி போகிறா, அவள் மனசில் என்ன இருக்குது, அவள் என்ன என்ன யோசிக்கிறா. டேய், உன்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட ஜனனி கிட்ட சொல்லலாம்டா. நான் அவகிட்ட பேச சொல்கிறேன், புரியுதா? பார்க்கலாம் சித்தப்பா. ஆனால் ஒன்று, பார்கவி வெளியே பார்க்கறதுக்கு வேற, ஆனால் அவளுக்கு உள்ளுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அதை வெளியே உடச்சி சொல்ல மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன ஏதுன்னு எல்லாத்த பற்றியும் சொல்றதுக்கு தானே நான் இருக்கேன். ஜனனி சித்தி பேசினா நல்லது தான், பார்ப்போம். சரி, பார்த்துக்கலாம், நீ ஃப்ரீயாக. டேய், அவள் வாழ்க்கையில் நிறைய இழந்த பொண்ணுடா. அவள் தனக்குள்ளே என்ன நினைக்கிறா, என்ன புரிஞ்சுக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கிறதே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதுவும் ஈஸ்வரி இத்தனை நாள் இல்லாமல் இருந்தது கூட அவளுக்கு ஒரு பெரிய வேதனையை கொடுத்துருக்கலாம். சரி, நான் அவளை விட்டு பேச சொல்கிறேன் என்ன. ஆனால் இங்கே பாரு, இப்போதைக்கு நீ யார்கிட்ட எதுவும் சொல்லிக்காத. பார்கவி கிட்டேயும் இதை பற்றி பேச வேணாம்.
நான் ஜனனியை விட்டு முதல்ல பேச சொல்கிறேன். கேஷுவலாக பேசட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி பண்ணிடலாம்டா. பேசுனா சரியாகுது எதுவுமே இல்லை தர்ஷா. சரி பண்ணிடலாம். இந்த வார ஆஹா, வரே வா. ஷே, பெரியக்கா கையால போட்ட காஃபி எம்புட்டு ருசியா இருக்கு. எம்புட்டு நாளாச்சு அவங்க கையால காஃபி குடிச்சு. ஆமா, இந்த வீட்டுக்கு என்னாச்சு? நீங்க கணக்கு வழக்கு பாக்குற மாதிரி எதையா கிரிக்கிட்டு இருக்கீங்க. அவர் என்னடான்னா வெட்டுடா குத்துடான்னு ஒரிஜினல் கேரக்டரை விட்டுட்டு ஈஸு நீ உட்காரு, ஈஸு நீ சாப்பிட்டியான்னு அக்கறையா பேசிட்டு இருக்காரு. என்ன நடக்கு? கதிரு, இந்த வீட்டோட கருமம் இன்னும் போகலடா. ஏதாவது ஒரு கோமாளி மூலியமா இந்த வீட்டுக்கு வந்து உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்பதானே அந்த முல்லை பையனை வரட்டி விட்டான். இப்ப இது வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிக்கிச்சா? ஏதோ தூசு திரும்ப ஓட்டின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு நான் எனக்கு நீ அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம்ல, நான் உன் ஆறுயிர் தோழையா. செருப்பு தோழன். பேசாம வாயை மூடிக்கிட்டு காப்பிய குடி, இல்ல அடிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். புரியுதா? குசும்பு ஜாஸ்தி ஆயிட்டு. என்னப்பா சக்தி, ஏறி போற இறங்கி வர்ற, என்ன விஷயம்? காஃபி சாப்பிட்றியா? இல்லை இருக்கட்டும், நான் பரவாயில்ல, நான் அப்புறமா குடிக்கிறேன். சக்தி, என்னாச்சு? தர்ஷனியும் பார்கவியும் வர சொன்னியா? சொல்லிட்டேன். நீ அவனுக்கு பசிக்கலையா, நைட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரி, காஃபியாவது கொண்டு போய் கொடுக்குறேன். அண்ணி அவனுக்கு ஏதோ வயிறு சரியில்லையா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். பார்கவியும் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி. சக்தி, சாரி, உன்னை போய் நான் வேலை வாங்கிட்டேன். இதில் என்ன இருக்கு? ஜனனி, ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு சின்ன டீட்டெயில் கேட்கணும். நைட் என்ன பண்ணலாம்? சப்பாத்தி போடலாமா? சரிக்கா. ம்.